நிறையா வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய உரையில் வந்து அங்கங்கே மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறார். அதனால் இவர் வந்து பொதிகை மலைச்சாரலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்திருப்பார் என்ற அறம்பொருள் அந்த உரை எழுதும்போது எங்கெங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தோன்றுதோ இவர் அங்கே தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து பிறந்து இந்த நூலை வந்து ஒரு புத்தகத்தில் வந்து நான் எனது 43வது அகவையில் குரலை யாப்பினேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எங்கேயோ படித்து எழுதியிருக்காங்க. இப்போ 43வது வயசில் தான் எழுதியிருக்கார் இந்த குரல். அப்போ வந்து பொதிகை மலையிலிருந்து இங்கிருந்த அப்போ வந்து கடை சங்க காலம். அப்போ வந்து இந்த குரலை வந்து இயற்றி அந்த சபையில் அரங்கேற்றும் போது மக்கள் எல்லாம் புலவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இது வந்து வெண்பா கிடையாது, நீ வந்து 1.5 வரியில் எழுதியிருக்கனால வெண்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் ஔவையார் சொல்கிறாங்க, ஈரடி முச்சீராய் ஏடைய நாச்சீராய் நாள் காசு மலர் பிறப்பு என்ற அடிகளை கொண்டு முடிவது தான் குரல் வெண்பா அப்படின்னு சொல்லி இது வந்து வெண்பா குரல் வெண்பா அப்படின்னு ஒரு புதிய ஒரு இதை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த அரங்கேற்றப்படுது அப்படின்னா வரலாற்று சான்றுகள் கூறுது. நமக்கு அது எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எங்கே வாழ்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைத்தது இந்த பொதுமறை. உலக மக்களுக்கு என்றும் ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் சிறந்த நூலாகவும் இருக்குது. அதுதான் முக்கியம். அவர் எங்கே எந்த இனத்தில் பிறந்தாலும் சரி, எங்கே வாழ்ந்திருந்தாலும் சரி, எப்படி நமக்கு கிடைச்ச இந்த அரிய பொக்கிஷம் திருக்குறள். இதை உலக மக்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய தலைமுறையினர் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் படித்து போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இப்போ நான் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை கடந்த 14/10/2023 முதல் குறளமுதம் முற்றோதல் அப்படி ஒரு வாட்ஸ்அப் தொடங்கி அதில் வந்து எல்லா குழந்தைகளையும் பெரியவர்களையும் அந்த இன்னைக்கு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 133 வாரங்கள் 133 அதிகாரம். போன வாரத்தோட 38 அதிகாரம் முடிச்சிட்டாங்க. பொருள் அதிகாரம் முடிஞ்சது, அறத்துப்பால் முடிஞ்சது. இன்னையிலிருந்து பொருள் அதிகாரத்தில் முதல் அதிகாரம் இறைமாட்சி. அதை பற்றி 1 மணி நேரம் நான் அங்கே உட்காந்து குழந்தைகளை எல்லாம் வரவழைச்சு வாட்ஸ்அப் குழுவில் புலனம் குழுவில் அவங்களுக்கு வந்து இதை பற்றி சிறப்பாக சொல்லுவேன். நான் வரலாறு சொல்லுவேன், இதனுடைய தத்துவம் என்ன இருக்குது, ஏன் படிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து 1330 குரல் படித்த குழந்தைகள் இருக்காங்க. 500 குரட்பாக்கள் மனநமாக செய்த குழந்தைகள், 300 மனநமாக செய்த பெற்றோர்கள் எல்லாம் அவங்களை வலியுறுத்தி படிக்க வச்சு அந்த மாதிரி குழந்தைகள் ஆசிரியர் தினமும் ஏதாவது ஒரு ஆசிரியர் பேராசிரியர் தொடர்பு வந்து அவங்கள வந்து சிறப்பு விருந்தினர் அழைத்து நீங்கள் குழந்தைகளுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அதையும் நான் வந்து ஒரு பொதுப்படியாக ஒரு மக்களுக்காக சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் செஞ்சுட்டு. சிறப்புங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ இறுதியாக நீங்கள் வாசகர்களுக்கு உங்களுடைய திருக்குறள் இலக்கிய பெருமக்களுக்கு என்ன சொல்ல வருது? அதாவது அரிது மனிதராய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது கூறுடைய சென்று கொண்டு இல்லாமல் பிறப்பது என்று அவையை பிறட்டியார் சொன்னார். அதனால் மனிதனாக பிறந்தால் மட்டும் பிறந்தார். இது வரைக்கும் உலகம் இருக்கு. எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினம் தோன்றியதோ அல்லது மனித இனம் எப்படி பரிணாம வளர்ச்சியில் ஆராய்ச்சி பெற்ற மனிதனாக வளர்ந்தார்களோ எத்தனையோ பல்லாயிரம் கோடி கணக்கான மக்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள் அல்லது வென்றார்கள், சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரலாற்றில் ஒரு சில பேரரசர்கள் அவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களோட பெயர்கள்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் மனிதனாக நாம் பிறந்தோம் அப்படின்னா ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் அப்படின்னு நாம் சிந்திக்கணும். அப்படின்னா நான் ஏதாவது உலக மக்களுக்காக செய்யணும். எனக்காக நான் இந்த மாதிரி சொத்து பத்து சேர்த்து லக்ஸூரியஸ் லைஃப் அது எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் உலக மக்களுக்காக நீ என்ன செய்ய, அதுதான் திருவள்ளுவர். அது மாதிரி நம்ம வந்து திருவள்ளுவர் மாதிரி எந்த எதிர்ப்புகளுக்கும் நமக்கு ஞானம் கிடையாது. ஆனால் இது மாதிரி ஐயனுடைய திருமூலருடைய திருமந்திரம் இந்த மாதிரி இலக்கியங்களை எடுத்து அவர்களுடைய பாடல்களை நாம் வந்து உலக மக்களுக்கு எளிதாக சென்றடையக்கூடிய ஒரு வழிமுறையை காட்டினோம் என்றால் அதிலே நாம் இந்த பிறவி பயன் அடையக்கூடிய ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான். அதனால தான் ஒவ்வொரு நாளையும் நான் வந்து வீணடிக்கப்படும். இனிமேல் வர்ற ஒவ்வொரு நாளையும் எப்படியாவது இலக்கியத்துறையில் இருந்தால் போதும், கடவுள் எனக்கு எல்லா வசதியும் வாய்ப்புகளும் எல்லாம் கொடுத்தாச்சு, இனிமேல் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன போகணும் கூட மக்களுக்கு வழிகாட்டணும். இல்லாதவங்களுக்கு கற்றலில் கேட்டல் நன்று. நீ படித்து 10 டிகிரி வாங்கியிருக்கலாம் அல்லது எத்தனை டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியும் எல்லாருமே. ஆனால் அவங்களோட லைஃப் அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு சில பேர் 10ல் ஒருத்தர் தான் வெளியே வந்து ஃப்ரீயாக போய் எல்லா காலேஜுக்கு போய் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, குழந்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, திரும்ப எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்மளும் அதே தான் பண்ணி இனிமேல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மக்களுக்கு புது சேவை செய்யணும். அதனால தான் இந்த மாதிரி புத்தகங்களை போட்டு
ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு ஐயரோட அருள் இருந்தால் அது செய்ய முடியும். இல்லை அப்படின்னா இதனுடைய எவ்வளோ வருதோ அது மட்டும் கிடைச்சாலும் சரி, எல்லாத்தையும் சரி. இப்போ நான் வந்து எல்லா கல்லூரிகளுக்கும் போயிட்டுருக்கேன். நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எல்லா கல்லூரியும் லைப்ரரிகளுக்கு ஒரு 4-5 புக்கு நான் வந்து டொனேட் பண்ணிடுறேன். படிக்கிறேன். அதாவது படித்து நான் வச்சுட்டு இருந்து என்னத்துக்கு அப்போ சொல்லி பார்க்கணும், மக்களுக்கு போய் சென்றடையாதானே இது நல்லா இருக்கா இல்லையா, இல்லை நான் எழுதியிருக்கிறது மக்களுக்கு புரியக்கூடிய தகுதி இருக்குதா இல்லையா அப்படின்னு அப்போ தானே தெரியும். அதனால் வீட்டில் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறது. அதனால் அது மாதிரி நான் எல்லாத்துக்கும் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன் நான். அதுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, பிறந்தோம் வளர்ந்தோம் கடந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது உலக மக்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ரெண்டாவது, திருவள்ளுவர் இந்த மாதிரி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தூய சிந்தனை, தூய செயல், தூய எண்ணம், இந்த மூன்றும் ஒருவனுக்கு இருந்தால் இறைவன் உன்னை தேடி வருவான். நீ கோயிலுக்கு போய் இறைவனை வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை. இறைவனே வந்து உன்னோட உள்ளத்தில் குடிபுகுவான். அதனால தான் உள்ளமே கோயில், உடலே கோயில், உள்ளமே தெய்வம் அப்படின்னு திருமூலர்னு சொல்கிறாங்க. எல்லா சித்தர்களும் அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து எல்லாருனாலே அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு 60 வயசு வரைக்கும் அவங்களுடைய லௌகிக வாழ்க்கைன்னு சொல்கிற குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம். அதை சுற்றி தான் வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஏதோ இறப்பு வர மட்டும் காலத்தை கடத்தணுங்கிற நோக்கமாக இருக்கக்கூடாது. இறப்பு வர வரைக்கும் நீ ஏதாவது செய்யணும். ஸோ என்னுடைய 34 வருஷம் நாட்டுக்காக சேவை செஞ்சேன். 34 வருஷத்துக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் இப்போ வந்து மொழிக்காகவும் இந்த மாதிரி இலக்கியங்களுக்காகவும் என்னுடைய பணி, அதுதான் என்னுடைய கடைசி வரைக்கும் கடைசி மூச்சாகவும் இருக்குது.